மூவகை உலகமாய் குணங்கள் மூன்றுமாய் யாவையும் எவரும் வருமா எண்ணில் வேறுபட்டு ஒல்லிலொருளிலே ஒருவன் செய்வினை தேவரும் முனிவரும் உணரத் தேயுமோ. ஓவல் இல் ஒரு நிலை ஓவல் மூவகை உலகமாய் இது வந்து கடைசியில மூன்றவன் குணம் மூன்றவன் நிலை அப்படின்ட்டு பின்னால பிரகலாதம் அதாவது நம்ம அடுத்த அமர்வுல படிக்க போற பாட்டில் வரக்கூடிய பிரயோகம் மூவகை உலகமாய் மேல் கீழ் இடை என்று இருக்கக்கூடிய மூன்று வகைமாய் ரஜஸ் சம தமஸ் சத்துவம் என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்கள் அது மூன்று உலகம் பூலோகம் கோர்லோகம் சோர்லோகம் மேல் ஏழுல மூணு. அதாவது இந்த பூன்றதும் நம்ம இப்ப இருக்கிறது பூமி புவர்லோகம் அது கிடையாது சுவர்லோகம் எண்ணில் யாவையும் எவருமாய் எல்லா பொருள்களும் யாவைன்னா எல்லா பொருள்களும் எவரும் உயிர் உள்ள மனிதர்களும் எவர்னா உயர்தனை யாவை அப்படின்னு யாவை அப்படிங்கிறதுனால அக்ரிணை பொருளெல்லாம் குறிக்கப்பட்டது. எண்ணில் வேறுபட்டு பலவிதமாக வேறுபட்டு ஓவலில் முடிவில்லாத ஒரு நிலை ஒருவன் செய்வினை தேவரும் முனிவரும் உணர்த்த முடிவில்லாத ஒரு நிலையில உள்ள ஒருவன் செய்யக்கூடிய காரியத்தை தேவர்களாலும் முனிவர்களாலும் அறிந்து கொள்ளும் வண்ணமாக அது சுருங்கி விடுமா உணர தெரியுமா. அதாவது அது தெரிந்தாதான் இவங்களால உணர முடியும். அடியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே அப்படிங்கிறாங்க. பிரியே கிளைஞர் ஒளியும் ஒளிக்கிழமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே அடியேன் அறிவளவுக்கு அளவானது அதிசயம். என்ன இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய பிரம்மம் ஏன் அறிவுக்கு பொருந்துற அளவுக்கு சின்னதா சுருங்கித அந்த அளவுக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். கர்மமும் கர்மத்தின் பயனும் அப்பயன் தருமுதல் தலைவனும் தானுமானவன் அருமையும் பெருமையும் அறிய வல்லவர் இருமை என்றுரை செய்யும் கடனின் தேர்வார். அந்த கண்ணிய பாடம்ல கண்ணியன்னு இருக்கு. இதுல வந்து அப்பயன் இருக்கு. ரெண்டுலயும் வந்து ஒரு மாதிரி சொல்லலாம். கர்மம் கர்மத்தின் பயனும் செய்கையும் செய்கையினாலே வரக்கூடிய பயனும் விரும்பிய பயன்களை இல்ல கண்ணிய அப்பயன் பயனும் அப்பயன் கருமம் கண்ணிய அப்படின்னு சொல்லும்போது கண்ணியதும் புகழ் இல்லை. கண்ணியனா விரும்பியவற்றை தரும் முதல் தலை எல்லாவற்றையும் மற்ற காமங்கள் மாற்றுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த எல்லா விரும்புவதை தரக்கூடியதாக தரும் முதல் தலைவனாகும் தானும் தானவர். அருமையும் பெருமை அப்படி அதாவது கருமத்தை துய்ப்பவன் தானும் கருமத்தின் பயனை துய்ப்பவன் கர்மம் செய்பவனும் கர்மத்தின் பயனும் கர்மத்தின் பயனை துய்ப்பவன் மூணு பேர் வேண்டாம். தருபவன் துய்ப்பவனுமா நாலு கர்மம் கர்மத்தின் பயன் கர்மமாக இருப்பவனும் அவனே கர்மத்தின் பயனும் அவனே கர்மத்தினால விளையக்கூடிய பயனை தருபவனும் அவனே அது துய்ப்பவனும் அவனே. அறிதல் அறிபவன் அறிபடுபொருள் மூணு ஒன்றுதான். அதாவது திருப்படின்னு சொல்லுவாங்க. திருப்படின்னு சொன்னா ஒரு பொருளை கொடுக்கறதா இருந்தா கொடுப்பவன் வாங்குபவன் கொடுக்கப்படும் பொருள் ஆகிய மூன்று இதான் திருப்படிம்பாங்க. இது நாலு. செய்கின்ற கர்மமும் அவனே கர்மத்தின் பயனும் அவனே கர்மத்தின் பயனை தருபவனும் அவனே கர்மத்தை பயனை கொடுப்பவனும் அவனே துய்ப்பவனும் அவனே. அவன் அருமையும் பெருமையும் அறிவரையில் அவனுடைய அருமை பெருமைகளை அறிந்து கொண்டால் அவர் இருமை என்று உரை செய்யும் கடல் நின்று ஏறுவர்.
பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய பெருங்கடலில் இருந்து விடுபடுவார்கள். மந்திர மாதவம் என்னும் மாலைய தந்துரு பயணிவை முறையில் சாற்றிய நந்தனின் தெய்வமாய் நல்கும் நான்மறை அந்தமின் வேள்வி மாட் மகிசுமா அவன். மந்திரம் மாதவன் என்னும் மாலை. இந்த மாலை அப்படிங்கிற இடம் வரும்போதெல்லாம் வரிசை அப்படிங்கிற பொருள் வரும். இந்த இடத்துல அது வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இயல்பு அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கணும். மந்திரம் தியானிப்பதற்குரிய மந்திரங்களும் அந்த தியானத்திலே அமர்ந்து செய்யக்கூடிய தவம் என்ற இயல்பும் தந்துரு பயன் இவை முறையின் சாற்றிய நந்தனில் தெய்வமாய் என்ன சொல்லலாம், இவற்றை முறைப்பட அருளிய தானே தெய்வமாக இருந்து வழங்குவான். இதனை நந்தனில் தெய்வமாய் இந்த மந்திரங்களும் தவங்களும் தரக்கூடிய பயனாக இருக்கக்கூடியவனும் அந்த பயனை தருபவனும் நந்தனில் தெய்வமும் குறைவுபடாத தெய்வமாக இருப்பவனும் நல்கும் நான்மறை அந்தமில் வேள்வி மாட்டு அபிசும் அவன் என்றும் குறையாததாகிய நாள் வரையில் அந்த அது வந்து முடிவற்றதாகிய வேள்வியின் கண் அழிக்கப்படுகின்ற அபிசாக இருப்பவன் அவனே. வேள்வியும் அவனே, வேள்வியின் கண் அழிக்கப்படுகின்ற அபிசும் அவனே, அதை உண்பவனும் அவனே. நம்ம இதுக்கு முந்தி பல இடங்கள்ல சாப்பாடுக்கு முந்தி யோஜனை மந்திரம் சொல்லுவாங்கல்ல கீதையில, பிரம்மார்ப்பணம் பிரம்மணாகுதம் பிரம்ம சமாதினம். அதாவது அர்ப்பணம் செய்யப்படுறது பிரம்மம், பிரம்மஹவி, அவியும் பிரம்மம், பிரம்மமாகிய அக்னி இல்ல பிரம்மத்தால கொடுக்கப்படுகிறது. பிரம்மாக்னோ பிரம்மணாகுதம் பிரம்மைவ தேன கந்தவியம். அது கிடையாது, பிரம்மத்துக்கே போய் சேருது. பிரம்ம கர்ம சமாதி தான், பிரம்மமாகிய கர்மத்துல போய் அடைகிறது. அதேதான் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐ திங்க் இது RSS கேம்ப்ல எல்லாம் இதுக்கு முந்தி சொல்லுவாங்க. எல்லா நம்ம இந்து ஆர்கனைசேஷன்ஸ்ல எல்லாமே சாப்பாடு போடுறதுக்கு முந்தி எல்லாம் பரிமாறி முடிச்சு உடனே டாக்டர் சாப்பிடக்கூடாது. அது பரிமாறி முடிச்சு ஆரம்பிச்ச உடனே இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடும். அதுல இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. முற்பய பயன் தரும், முன்னில் நின்றவர் பிற்பய பயன் தரும், பின்பு போதவன் தற்பயன் தான் தெரி தர்மம் இல்லை அற்புதமாயார் அருகிறார். முற்பய பயன் தரும், முன்னில் நின்றவர் பிற்பய பயன் தரும், பின்பு போலவன் தற்பயன் தான் தெரி தர்மம் இல்லை அற்புத மாயால் அறிகிறார் பலர். முற்பட பிற்பட அப்படிங்கிற பயன். முற்பய பயன் தரும், முன்னில் நின்று முன்னில் நின்று அதாவது முற்பய பயன் முன்னே அனுபவிப்பதற்குரிய பயனை, அதாவது வரப்போகிற பயனை, முன்னில் நின்று அவர் பிற்பய பயன் தரும். அதாவது இது என்ன சொல்றாருன்னா, ஆசிரிதர்களாகிய அடியோருக்கு முன்னால் என்று முதிராத இணைப்பயர்களை பின்னர் உறவும். அதாவது இது என்னன்னா அந்த 3 விதமான இது உண்டு. பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமியம். பிராரப்தம் அப்படின்றது பின்னாடி செஞ்ச ஆகாமியம் அப்படின்றது முன்னிலை பயன். சம்ஸ்கிருதத்துல ஆகமம்னா வரப்போறது, சஞ்சிதம்னா சேர்த்து வச்சிருக்கிறது. இதுல வந்து இந்த ரெண்டையும் நம்ம வந்து நற்செயல்களை செஞ்சு கழிச்சிடலாம், ஆகாமியத்தையும் சஞ்சிதத்தையும். ஆனா பிராரப்த அனுபவிச்சே தீரணும், பிராரப்த கர்மம் அப்படின்னு இதெல்லாம் அதுக்குள்ள தமிழ் சொற்கள். அதாவது முற்பய பயன் தரும், ஆகாமியம் ஆகிய, அதாவது நம்முடைய நல்வினைகளுக்காக பின்னால் புண்ணிய செயல்களுக்காக பின்னாடி நம்ம அனுபவிக்கப்படக்கூடிய பயன் இல்ல, அதை தருபவன் அவன் தான்.
முன்னில் நின்று அவர் பிற்பய பயன் தரும். அதாவது முன்னில் நின்று அவர்னா இந்த இடத்துல அடியவர்களுக்கு அப்படின்னு போட்டிருக்கான். முதலில் செய்யப்பட்டு நின்ற கர்மங்களுக்கு முந்தி பயனை கொடுத்தருள்வான், பின்பு செய்யப்படுகின்ற கர்மங்களுக்கு பிந்தி பயனை கொடுப்பான். இப்படி தற்பயன் தான் தெரி தர்மம் இல்லை அப்படிங்கிறார். தனது பயன் தானே முன்பின்னாக முறை பெறப் பெறுவது ஒரு வினையும் இல்லை. அந்த அற்புதத்தை மாயையால் பலரும் அறிய மாட்டார் அப்படிங்கிறார். அதாவது என்ன முறை தெளிவா புரியுது. அதாவது இது ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு செயலும் அதற்கான பயனை அடையும். முன்னால செஞ்சதுக்கு பலன் முன்னாடி கிடைக்கும், பின்னாடி செஞ்சதுக்கு பயன் பின்னாடி கிடைக்கும். அதை அதற்கு முறை தவறான அவன் தற்பயன் தான் தெரி தர்மம் இல்லை. இதில் அதுக்கு இவர் என்ன பொருள் சொல்றாருன்னா முன்பின்னாக முறை பெறப்படுவதுன்னு எழுதியிருக்காரு. இவன் அர்த்தத்தை கொஞ்சம் மாத்திட்டான். தனது பயனை தானே தெரிந்து தரவல்ல கர்மம் எதுவும் இல்லை. அதாவது இது என்னன்னா இதுக்கு முந்தி இரணியன் சொன்னான்ல, வேதங்கள் சொல்லுது நல்லது செஞ்சவனுக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சவனுக்கு கெட்டது கிடைக்கும், அதனால கடவுள்னு யாரும் கிடையாது, நான் என்னுடைய தவம் எல்லாம் செஞ்சு மும்மூர்த்திகளுடைய பயனை விட பெருசா ஆக்கிட்டேன் அப்படின்ட்டு. இது அதுக்கு சொல்ற பதில். ஆக்சுவலி இதை நம்ம அங்க பொருத்தி பார்க்கணும். இது இங்க பிரகலாதன் என்ன சொல்றான்னா எதுவும் தானா பலன் தரது கிடையாது, அவன் தான் அந்த பலனை கொடுக்கறான். முற்பய பயன் தரும் முன்னில் என்று இதெல்லாம் அவனுடைய அற்புத மாயை. ஆனா இது பலர் அறியறது இல்லை, உனக்கு அது தெரியல, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் தானா நடக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். இது ஒரு தத்துவ விவாதம் தான் இரணியனுக்கும் பிரகலாதனுக்கும் நடுவில். ஒருவினை ஒரு பயன் அன்றி உய்க்குமோ இருவினை என்பவை இயற்றியிட்டவை கருதின காட்டுகின்றது தருபாரனால் இனி சான்று வேண்டுமோ. ஒரு வினை ஒரு பயனன்றி உய்க்குமோ இருவினை என்பவை இயற்றியிட்டவை கருதின காட்டுகின்றது தருபரன் அருள் இனி சான்று வேண்டுமோ. அதாவது உயிர்கள் ஒரு வினை, அதாவது இது ரெண்டாவது ஒரு வகை ஆர்டரை மாத்திருக்காங்க இல்லையா, இதுலயே ஆர்டர் மாத்திருக்காங்க. இருவினை என்பன, அதாவது இருவினைனா நல்வினை தீவினை, உயிர்கள் செய்கின்ற நல்வினை தீவினை என்கிற இரண்டு வகைகளும் இயற்றியிட்டவை. இதெல்லாம் உயிர்கள் தானே செய்கின்ற கருமங்களால் விளைந்தவை. ஒரு வினை பயனன்றி ஒரு பயனன்றி உழைக்குமா, இது விதை ஒன்று வைத்து சுரை ஒன்று முளைக்குமாங்க. ஒரு வினை ஒரு பயனை தரும், நல்வினை நற்பயனை தரும், தீவினை தீப்பயனை தருமே தவிர ஒரு பயனன்றி உய்க்குமோ அதற்கேற்ற பயன் தவிர வேற ஏதாவது பயனை தருமா, தராது. கருதின காட்டுகின்றது. அதாவது அடியார்கள் விரும்பிய பயன்களை தரவல்லது எல்லாம் தருபரன் அருள், இறைவனுடைய திருவருளே. ஆமா, இதற்கு சாட்சியும் வேண்டும், இதற்கு சான்று வேண்டும். அதாவது இது என்ன சொல்றான்னா அல்லாமல் நம்ம ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும். அந்த ரெண்டாவது வரைக்கும் முதல்ல அவன் சொல்றது நேச்சுரல். இது அதாவது நல்வினை தீவினை உயிர்கள் செய்யல, அந்த தீவினைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பயன் தான் கிடைக்கும். ஆனா அந்த பரனுடைய அருள் அதுக்கும் மேலானது. அது என்ன செய்யறது, கருதின காட்டுகின்றது. அதாவது நம்ம நினைத்ததெல்லாம் தரவல்லது. நீ நல்வினை செஞ்சிருந்தா தான் நல்வினை கிடைக்கும் இல்லை, அவனுடைய அருள் இருந்தாலே உனக்கு நல்வினை கிடைக்கும். அவனுடைய அருள் இல்லைன்னா அது தீவினை ஆகிடும். ஸோ அதனால அந்த வினை பயன்களையும் மீறி செயல்படுவது அந்த பகவத் சங்கல்பம் அப்படின்னு சொல்றோம். பரன் அருள் இனி சான்று வேண்டும், அதுக்கு வேற சான்று வேண்டும், அவ்வளவுதான். இரண்யன் மூவர்களுடைய செயலையும் மாற்றி நானே அதை செய்து விட்டேன், அதையெல்லாம் சாதித்தது என்னுடைய தவத்தினாலே விளைந்த விளைவு, என் தவத்தினாலே கிடைத்த பயன் இல்ல. அந்த பயன் அதுவும் இறைவனுடைய அருளால் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஓர் ஆகுதி கடைமுறை வேள்வி ஒப்புவார் அராணை அமலனுக்கு அல்பெரே அது அனைத்தினும் சாரும் என்பது பராவாறு மறைப்பொருள் பயனும் அன்னதார். ஓர் ஆவுதி கடைமுறை வேள்வி ஓம்புவார்
அரா அணை அமலனுக்கு அடிப்பறையில் அது சராசரம் அனைத்தினும் சாரும் என்பது பராவ அருமறைப்பொருள் பயனும் அன்னதான். அது இது கொஞ்சம் இதுல நம்ம வேதிக்கு இது அலகடி தெரியும். கடைமுறை வேள்வி ஓம்புவார், வேள்வி கடைமுறை ஓம்புவார் அப்படின்னு கடைசியாக வேத வேள்விகளை செய்து முடிப்பவர்கள் கடைசியில ஒரு ஆவுதியினை அரா அணை அமலனுக்கு அளிப்பரேல் அரவணையிலே திருமாலுகின்ற திருமாலுக்கு அளித்தார்களானால் அது என்ன ஆகும்? அது சராசரம் அனைத்தினும் சாரும், அது உலகம் அனைத்திற்கும் போய் சேரும் என்பது பராவரு மறைப்பொருள். அது சொல்வதற்கரிய மறையினுடைய பொருள் பயனும் அன்னதால் அந்த வேள்வியினுடைய பயனும் அப்பேற்பட்டதுதான். அதாவது சொல்லதற்கரியது, அவ்வளவு பெரிய பயன் தான். இந்த வேள்வியில செய்யும் போது அது வேள்விக்குரிய தெய்வம் எல்லாத்துலயுமே அக்னி அக்னேய ஸ்வாஹா அக்னேய இதன் நமமா வாயவே ஸ்வாஹா வாயவே இதன் நமமா சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதன் நமமா அக்னி வாயு சூரியன் கடைசியில எல்லா இடத்துலயும் நமோ ருத்ராய பசுபதையே ஸ்வாஹா நமோ ருத்ராய பசுபதியே இதன் நமமா விஷ்ணவே பரமாத்மனே ஸ்வாஹா விஷ்ணவே பரமாத்மனே இதன் நமமா அப்படின்னு ஒரு கடைசி வரி உண்டு. கடைசியில எல்லாம் முடிஞ்சு பூர்ணாவதிக்கு முன்பாக அதான் அவர் சொல்றார். எந்த வேள்வியை செய்தாலும் கடைசியில கடைமுறை இது விஷ்ணுவுக்கு தருவார்கள் அப்படின்ட்டு. இங்க பராவ அரும் மறைப்பொருள் இவர் பரவுவதற்கு அரிய அட்டைகள் நாள் அப்படின்னு சொல்லிருக்காரு. யாரு? இது கம்பனுடைய நாள். பிரகலாதன் என்ன சொன்னான்னு யாருக்கு தெரியும்? பராவரு மறை அப்படிங்கிறாரு. பரவுவதற்கு அரிய வேதம் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படின்னா அது என்ன சொல்லுதல் இல்லையா? சொல்லுவது சிரமம். அவன் புகழ் பாராட்டி சொல்லுதற்கரிய அவன் புகழ். சொல்லுவதற்கு அருமையான அவன் பெயர் நாமம் அல்லது புகழ். பராவரு மறைவையில் பரமன் பங்கைய கராதலம் நிறைவையில் கமல கண்ணினான் அராவணை துயில் துறந்து அயோத்தி மேவிய இராகவன் திருவடி இறைஞ்சி ஏத்துவான். எதுல வருது? பாயிர பாட்டு. முதல் வகுப்புல படிச்சோம். 32 வாரம் பின்னாடி ஒரு அளவுக்கு பகுதியின் உட்பயன் பயந்தது பகுதியின் வசத்தன மரபு போக்கது இதாதவர் பிறப்பிற்காகும். பகுதியின் உட்பயன் பயந்தது அன்னதின் விகுதியின் மிகுதிகள் எவையும் மேலவர் பகுதியின் வசத்தன வரவு போக்கது புகுதி இல்லாதவர் புலத்திற்று ஆகுமோ. இது முழுக்க முழுக்க சாங்கிய இதனுடைய இதுல சொல்றாரு. இவர் உரையுடைய பாடம் பகுதினா இந்த இடத்துல பிரகிருதியா. பிரகிருதிங்கிறதே அப்படி தமிழ் சொல்லாக்கிறாரா? பகுதி மூல பிரகிருதினா பிரிமைவல் நேச்சர். எல்லாத்துக்கும் ஆதி மூலமா இருக்குது. பகுதியின் உட்பயன் பயந்தது. இது சொல்ல மூல பிரகிருதி உட்பயன் பயந்தது. அந்த மூல பிரகிருதியிலிருந்து காரிய ரூபமாகிய பிரபஞ்சத்தை உண்டாக்கியது. இது முதல்ல படிச்சு சொல்ற பொருள் அதான் அந்த பரம்பொருள் மூல பிரகிருதியினின்று காரிய ரூபமான பிரபஞ்சத்தை உண்டாக்கியது. மேலோர் நூல்களில் கூறிய வகுப்புகளில் அடங்கியவையான பொருள்கள் எல்லாம் அந்த மூல பிரகிருதி தந்த விகாரத்தால் உண்டான தொகுதிகளை மற்றும் அப்பரம்பொருள் கர்ம சம்பந்தத்தால் இந்த பிரபஞ்சத்தினுள் வருதல் இல்லாதது. அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளின் சொரூபம் தத்துவ ஞானம் இல்லாதவருடைய உணர்வுக்கு விஷயமாகுமோ? ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா அதாவது மூல பிரகிருதி அப்படின்றது வெளிப்படாம இருக்கிறது, அன்மேனிஃபெஸ்டட் நேச்சர். அதுக்கு பேர் தான் மூல பிரகிருதி. அது அவ்வியக்தம். இதெல்லாம் நம்ம தத்துவங்கள்ல உள்ள ஜார்கன்ஸ். மூல பிரகிருதி அவ்வியக்தா வியக்தா வியக்த ஸ்வரூபிணி லலிதா சகஸ்ரநாமம் இல்ல. பிரிமைவல் நேச்சர் அன்மேனிஃபெஸ்ட். இப்போ யூனிவர்ஸ் மாதிரி யூனிவர்ஸ் உள்ளாவே எல்லாமே பிளாக் ஹோல்ல இருந்திருக்கு.
அப்ப அது யாருக்குமே தெரியல, ஏன்னா அது அன்மேனிஃபெஸ்ட். அந்த ஒரு கணத்துல யூனிவர்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகி எல்லாமே வந்துருச்சு, கேலக்சிஸ் அது பகுதியின் உட்பயன் பயந்தது. அதாவது அந்த மூல பிரகிருதிக்குள்ள வெளிப்படாமல் இந்த அன்மேனிஃபெஸ்டட் யூனிவர்ஸ் இருக்கு, அது மேனிஃபெஸ்ட் ஆனது, அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகி யூனிவர்ஸா வந்திருக்கு. பகுதியின் உட்பயன், உட்பயன்னா பிரபஞ்சம். இந்த இடத்துல அந்த பிரகிருதியிலிருந்து பிரபஞ்சம் உண்டானது. அன்னதின் விகுதியின் மிகுதிகள் எவையும், அப்படி வெளிப்பட்ட அந்த பிரபஞ்சத்துல உண்டான மாறுபாடு, அதாவது விகுதியின் இடத்துல மாறுபாடு, விகாரம். ஓகே, அந்த மேனிஃபெஸ்டட் யூனிவர்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய மாறுபாடுகள் இருக்குல்ல, அதெல்லாம் அதுதான் இவை எல்லாமே. நீ இப்ப கண்ணால பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் எல்லாமே அந்த மூலப்பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்பட்ட அதனுடைய விகாரங்கள் தான். மேலவர் பகுதியின் வசத்தன், மேலவர்னா இந்த இடத்துல ஞானிகள், மேலான ஞானிகள் வகுதியின் வசத்தன், இது எல்லாத்தையுமே வகுத்திருக்கிறார்கள். அதாவது பஞ்சபூதங்களாக, அதுல இருந்து வந்த மகத், அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குல்ல, பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு. முதல்ல மகத் இருந்தது, அதுக்கப்புறம் 5 பூதங்கள் உருவாச்சு, அதுல இருந்து தன்மாத்திரைகள் உருவாச்சு, அதுல இருந்து மறுபடியும் எல்லாம் உருவாச்சு, அதுல இருந்து ஒவ்வொரு ஜீவராசிகளா. அதான் சொல்றேன், மேலவர் வகுதியின் வசத்தன். அகங்காரம் வரும், அந்த அகங்காரம் இல்ல, அது பஞ்சபூதங்கள் எப்படி உருவாச்சுன்றதே இது வருது. ஆகாஷ சரீரம் பிரம்ம, பிரம்மம் ஆகாச வடிவத்துலதான் இருக்குது. ஆகாஷாத் வாயு, அதுல இருந்து முதல்ல வாயு வருது, வாயோர் அக்னி, அதுல இருந்து அக்னி, அதெல்லாம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மேலோர் வகுத்தியின் வசத்தன், இது எல்லாமே மேலோர்கள் இப்படி வகைப்படுத்தி வைத்திருக்கின்ற அளவிலே இருக்கிறது. வரவு போக்கது. ஆனால் அப்பேற்பட்ட அந்த மூல பிரகிருதி வருதலும் போக்கலும் இல்லாதது, அது பிறப்பும் இறப்பும் இல்லாதது அந்த பகுதி. அப்பேற்பட்ட அந்த பொருள் புகுதி இல்லாதவர் புலத்திற்கு ஆகுமோ? புகுதினா இந்த இடத்துல தத்துவ ஞானம், புகுந்து பார்ப்பது புகுதும், புகுந்து பார்ப்பது, புகுந்து பார்ப்பது, புகுந்து பார்க்கும் ஞானம் இல்லாதவர்களுடைய புலத்திற்கு ஆகும், அவங்களுடைய வசத்திற்கு அது வருமா? அவ்வளவுதான். சாங்கிய தரிசனத்தை இந்த ஒரு பாட்டுல பிரகலாதன் சொல்லி இல்ல, அது ரொம்ப டைட்லி நெட்ட உடைச்சு பொருள் காட்டுறது ஒரு என்னெல்லாம் சொற்கள் பாருங்க, தமிழ்ல அப்படியே எழுதியிருக்கான் அத்தனை முழு. இப்ப சாங்கிய தரிசனத்தினுடைய உதவி இல்லாம இந்த பாட்டை நீங்க படிக்கவே முடியாது, சத்தியமா முடியவே முடியாது. இந்த எல்லா விஷயமும் தெரியணும் உங்களுக்கு, அதுதான் அதனுடைய பொருள். எழுத்தியல் வகை முழுத்தனி நான்கு வழுத்தரும் பொகுட்டது ஒரு பொறியும் வைகுமால் விழுத்தனி பல் இதழ் விரையிலா முகில். எழுத்து இயல் நாளத்தின் எண்ணிலா வகை முழுத்தனி நான்முகன் முதல முற்று உயிர் வழுத்து அரும் பொகுட்டது ஓர் புறையின் வைகுமால் விழுத்தனி பல் இதழ் விரையிலா முகில். இது அந்த பத்ம கோஷத்தை பத்தின வர்ணனை. இவர் சொல்ற பொருளை படிச்சிருக்கேன். அளவற்ற பகுப்புகளை உடைய பெரிய பிரம்மன் முதலிய உயிர்கள் எல்லாம் சித்திரம் போன்ற மிக்க அழகமைந்த நாளத்தோடு கூடியது, சிறந்த ஒப்பற்ற பல இதழ்களை உடையது, வாசனைக்கு இருப்பிடமுமான அந்த தாமரை மலர். அது என்ன தாமரை மலர்னா திருமாலுடைய நாபிக் கமலம். ஓகே, நாபிக் மலரின் துதிக்க ஒண்ணாத அந்த கமலத்தினுடைய அந்த பல்ப் இருக்குல்ல, அதனுடைய ஒரு பகுதி தான் இப்ப நீ பாக்குற உலகம் பிரபஞ்சம் எல்லாம் அப்படின்றதான் என்னுடைய பொருள். இப்ப விரித்தோம்னு வச்சுக்கோங்க, எழுத்து இயல் நாளத்தின் சித்திரத்திலே அமைந்ததாகிய ஓவியத்தின் தன்மை வாய்ந்த எண்ணிலா வகைகள், எண்ணற்ற வகைகள் கொண்ட, அதாவது அந்த தண்டு தாமரைத்தான் நாபிக்கமலத்திலிருந்து உண்டானதாகி இந்த தாமரைத்தண்டு சித்திர ஓவியத்தன்மை உடையது. விழுத்தனி பல் இதழ், மேலான சிறந்த பல இதழ்களையும் பலவிதமான இதழ்களை கொண்டு விரையிலா முகிழ் மனம் கமழும் தாமரை, திருமாலின் நாவியில் தோன்றிய மனம் கமழும் தாமரை, அந்த தாமரை மலர்ல இருந்துதான் முழுத்தனி நான்முகன் முதல் ஒப்பற்ற பிரம்மன் முதலாகிய எண்ணிலா வகை முற்றுயல் எண்ணிறந்த உயிர்களும் வழுத்துவாம் பொகுட்டது ஓர் புறையின் வைகுமால். அந்த போற்றுதற்கு பொகுட்டு அப்படின்னா தாமரை பொகுட்டுன்னா என்ன?
அந்த தாமரையுடைய பல்ப் அதனுடைய ஒரு இதுலதான் ஒரு அதுல ஒரு ஏதோ ஒரு சின்ன ஏக்கம் சின்ன புள்ளிதான் காண்றது உன் கண்ணால காணக்கூடிய அல்லது உன்னோட அறிவு கேட்டோ இருக்கக்கூடிய அண்ட சராசரம் மிக்கி காலத்துல 1000 எத்தனையோ கேலக்சி இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து பிரமாதமான அந்த விஷ்ணு நாபி அப்படின்றது ஒரு அற்புதமான கான்செப்ட். அந்த நாபியில இருந்து தாமரை வளர்றதில்ல, நாபி உள்ளுக்குள்ள அதனுடைய ஆழம் என்னன்னே சொல்ல முடியாது. அது இன்ஃபினிட். ஸோ இன்ஃபினிட்டியில வந்து அது ரூட்டட். ஸோ அவ்வளோ பெரிய அந்த இன்ஃபினைட் ஓஷன்ல இருந்து சின்னதா ஒரு தாமரை மலர்ந்து இது அதனுடைய ஒரு சிறிய பகுதி தான். அதான் அதனுடைய அழகு. இந்த ஆண்டாளோட பாடல் எழிலுடைய அம்மனை நீர் இன்னரங்கத்து எண்ணம் இன்னமுதர் குழலழகர் வாழழகர் கண்ணழகர் கொப்பூழி எழுகமல பூவழகர் எம்மனார் அப்படின்னு ஒரு பாடல். இதுக்கு உரையாசிரியர்கள் எழுதும்போது அபாரமான உரை. கொப்பூழி எழுகமல பூ அழகர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது பிரபஞ்சமும் இயற்கையுமாய் விரிந்து சகல அழகுகளையும் படைத்த சிருஷ்டியின் விதையாயிற்றே என்பதனால் எழுகமல பூ அழகர் என்றார் அப்படின்ட்டு. அதாவது இப்ப நம்ம பார்க்கிற இந்த எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் அப்படின்னு சொல்ற இந்த சகல பிரபஞ்சத்துக்கும் விதையா இருக்கக்கூடிய பூ இல்ல, அதுதான் அதனுடைய அழகு. அழகா இருக்கிற பூன்னு அர்த்தம். அதாவது இந்த உலகமே அழகு, அந்த அழகுடைய விதை வந்து அந்த பூ. அதான் கொப்பூழி எழுகமல பூ அழகர். கண்ணிலும் கலந்துடன் கண்டு காட்டுவார் உள்ளிறைந்திடும் உணர்வாகி உண்மையால் மண்ணினும் வானினும் மற்றை முன்றினும் எண்ணினும் நெடியவன் ஒருவன் எண்ணினான். கண்ணினும் கலந்துடன் கண்டு காட்டுவார் உள் நிறைந்திடும் உணர்வாகி உண்மையால் மண்ணினும் வானினும் மற்றை மூன்றினும் எண்ணிலும் நெடியவன் ஒருவன் எண்ணினான். கண்ணிலே கடந்து ஒவ்வொருத்தருடைய கண்ணிலும் அவன் கடந்து இருக்கிறான், ஒளிந்து கொண்டிருக்கிறான். அதாவது கண்ணுக்கு வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட் உண்டு. ஒவ்வொருத்தருடைய கண்ணுக்கு ஒரு பிளைண்ட் ஸ்பாட்னு உண்டு, ஒரு லெவல். அது வந்து பார்க்க முடியாத இடம். தன்னுடைய கண்ணுல தானே பார்க்க அதாவது எழுதும் போது கோல்கானா அப்படிங்கிற அந்த மாதிரி ரொம்ப நெருங்கி போயிடுச்சுன்னா கண்ணாலேயே அதை பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தர் கண்ணிலும் அவன் ஒளிந்திருக்கிறான். அவனை கண்டு தத்துவ தரிசனம் கண்டு அதை எடுத்து காட்டுகிறார்களே அவருடைய உணர்வில அந்த உணர்வாகவே நிறைந்திருக்கிறான். உண்மையாக சொன்னால் மண் வான் ஆகாயம், மண் வான் புனல் காற்று ஆகிய மற்ற மூன்று பஞ்சபூதங்களிலும் எண்ணிலும் நெடியும் பஞ்சபூதங்களில் அந்தந்த பூதங்களுக்கு உரிய குணங்களாக நிறைந்து யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அந்த நினைப்பிலெல்லாம் நினைப்பை காட்டிலும் பெரியவனாக ஒருவன் இருக்கிறான். அந்த ஒருவன் எண்ணிலான் இன்னும் ஒன் innumerable. The one innumerable. ஒருவன் எண்ணிலாம், ஒற்ற கணக்கிலான். ஏகன் அநேகன் ஏகன் அநேகன் இது மாணிக்கவாசன் இல்லையா? ஆமா. ஏக இறைவன் பிரச்சாரம் பண்றாங்களே, ஒரே ஐக்கியம் ஏகன் அநேகன் இறைவன். சிந்தையின் செய்கையின் சொல்லின் சேர்ந்துடன் இந்தியன் தருவுடன் உற்றது எண்ணினால் முந்தையோர் எழுத்தர வந்து மும்முறை சந்தியும் பலவுமாய் தழைத்த தன்மையா. கொஞ்சம் ஓங்காரத்தினுடைய பொருளை சொல்றது. சிந்தையின் செய்கையின் சொல்லில் சேர்ந்துடன் அவரவருடைய நினைப்பிலும் அவரவர்களுடைய செய்கையிலும் அவரவர்களுடைய வாக்கிலும்
உறைந்திருப்பவன் அவன். ஒவ்வொரு இந்திரியத்திலும் உறைபவன் அவன். தண்ணினால அப்போ உற்றது எண்ணினால் அவன் எங்கும் நிறைந்திருப்பதாக அந்த தன்மையை எண்ணி பார்த்தால் முந்தை ஓர் எழுத்து என வந்து ஓம் அப்படிங்கிறது ஒரு எழுத்து தான். ஆனா அதை பார்த்து சேதம் பண்ணினா முறை சந்தியும் பதமுமாய் பிரித்தால் அகர உகர மகரமாக பிரிவதை போல இருக்கிறது ஒற்றை எழுத்து. அந்த ஒற்றை எழுத்தை பிரிச்சா அதுக்குள்ள 3 இருக்குது. அந்த பரபிரம்மம் ஒன்றுதான், அதன் செய்கை 3. படைத்தால் அழித்தல் காட்ட. அதற்கு தலையெழுத்தாக இருப்பது தலைங்கிறது முதலான எழுத்தாக இருக்கக்கூடியது அந்த அகாரம் அப்படிங்கிறது. அந்த ஓங்காரத்தினுடைய இதுக்குள்ள அகாரம் அப்படிங்கிறது அகாரங்கிறதே முதல் அப்படிங்கிறது அந்தியும் பதமுமாய் தழைத்த தன்மையா. இப்படி பிரிச்சு பிரிச்சு பார்க்கலாம். பிரிச்சு பார்த்தாலும் என்ன நீ பிரிச்சு பார்த்தாலும் கடைசியில் அது வந்து ஏகமாக இருக்கக்கூடியது. 4 பதங்கள்னு போட்டிருக்காங்க. 4 பதங்கள்னு போட்டிருக்காங்க. பதமுமாய்க்கு 4 பதங்களுமாய் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனா கீழே வந்து 3 பதங்களுமாய் தான். என்ன பதம்? அகர உகர மகாரம் 3 பதம் தானே. அதான் இங்க 4 பதங்கள் தப்பா போட்டாரு. என்ன அர்த்தம் கொடுத்திருக்காருன்னா, ஓம் என்னும் பிரணவத்தின் வடிவமாய் நின்று முந்தையோர் எழுத்தன வந்து அப்படின்றதுக்கு முதலில் கூறப்படுகிற ஏகாட்சரமாகிய ஓம் என்னும் பிரணவத்தின் வடிவமாய் நின்று மும்முறை சந்தியும் பதமுமாய் தழைத்த தன்மையாம். அகாரம் அந்த மந்திரத்தின் உள்ளே உள்ள அகாரம் உகாரம் மகாரம் என்னும் ஒரு எழுத்து சொற்கள் 3. 3 எழுத்த போட்டீங்கன்னா 2 சந்தி வரும். ஆவும் ஊவும் சேர்ந்த ஒரு சந்தி, மாவும் ஊவும் சேர்ந்த ஒரு சந்தி. அதான் சந்தி. மும்முறை சந்தி அவற்றின் சேர்க்கையில் அமைந்த 2 சந்தி 3 பதம். அதுதான் கரெக்ட் சீக்வென்ஸ். மும்முறை இது சந்தி 3 பதமுமாய் தழைத்த தன்மை. அதான் அதாவது அவற்றின் சேர்க்கையில் அமைந்த 2 சந்தியுமாய் சொற்கள் 3. ஓகே, அவற்றின் சேர்க்கையில் அமைந்த 2 சந்தியுமாகி செழித்த இயல்பினன் தழைத்த தன்மையான். செழித்த இயல்பு. காமமும் வெகுளியும் முதல எண்ணிய தீமையும் வன்மையும் தீர்க்கும் செய்கையான் நாமும் அவன்ற நலிகொடா நடும் சேவமும் பிறர்களால் செப்பற்பாலவோ. காமமும் வெகுளியும் முதலே கண்ணிய தீமை. காமம் வெகுளி அழுக்காறு இதெல்லாம் இல்லையா. காமம் கிடக்கிற நோய் மயக்கம். இன்னும் பாக்கி இது காமம் கோபம் முதலாகிய மனம் கருதுகிறதாகிய தீமைகள் எல்லாவற்றையும் அதன் கொடுஞ்செயல்கள் தீர்க்கக்கூடிய முதலே தீமையும் வன்மையும் அதனுடைய வலிமையையும் தீர்க்கம் செய்கிறான். அவற்றையெல்லாம் அழிப்பதாகிய தீர்ப்பதாகிய செய்கையை உடையவன். அவனுடைய பெயர் நாமமும் அவன் பிற நலிகளா நெடுஞ்சேமமும். உயிர்களை நிலையாக காப்பதாகிய அவனுடைய பாதுகாப்பு பிறர்களால் செப்பப்படும். அவன் அடியார்கள் அல்லாத பிறரால எடுத்து சொல்ல முடியுமா? அடியார்களாலே எடுத்து சொல்ல முடியல அப்படிங்கிறது அதுவும் தான் சொல்லிடுவாங்க. பிறர்களால் எடுத்து செப்பப்பார்கள். காலமும் கருவியும் இடனுமாய் கடை பாலமை பயனுமாய் பயந்துய்ப்பானுமாய் சீலமும் அவைதரும் திருவுமாயுடன் ஆலமும் வித்துமொத்தடங்கும் ஆண்மையான். இந்த கருத்தை ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம். காலமும் கருவியும் இடனுமாய் ஒரு செயலை செய்யத்தக்க காலம், செய்வதற்கு உரியதாகிய கருவி, அந்த செயலை செய்வதற்கு உரியதாகிய களம் அல்லது இடம், இது அத்தனையுமே ஆவான். திருக்குறள் 5 வரும். பொருள் கருவி 360 நிறைமூன்றன் நாமும் கிடக்கிடும் நோய். அது இது அது பேர் என்ன? காமம் வெகுளி மயக்கம் கிடக்கிடும். இது அடுத்த பாட்டு. இல்ல முந்தின பாட்டினோட இதுல இருந்து இங்க போட்டாங்க.
சொல்றது வந்து அது வந்து சாதாரண ஓ இங்க மெட்டீரியல். இங்க இதுல காலம் கருவி இடம்ன்றது வேற. இல்ல இது காப்பி பேஸ்ட் இல்ல இந்த காப்பி பேஸ்ட் இங்க இருக்கு அந்த வரி இன்னொரு வரி இங்க பேஸ்ட் அது இல்ல. அதனால நான் குழம்பிட்டேன். ஆமாமா நான் இதுல வந்தபோது இது ஒண்ணுதான் இதுல வர்ற காலம் இடம்ன்றது டைம் அண்ட் ஸ்பேஸ். ஓகே சும்மா ஒரு செயலை செய்யக்கூடிய காலம் அதுக்குண்டான இடம். இது காஸ்மிக் டைமென்ஷன். நான் சொல்றது வந்து வினை செயல் ஐடியா அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகே கடைப்பாலமை பயனுமாய் இந்த காரியங்களை செய்து முடிப்பதா, அதாவது நமக்கு எட்டக்கூடிய பொருள் சொல்றேன். நீங்க காஸ்மிக் இருக்கு நீங்க விரிச்சீங்கன்னா இப்போ அதனுடைய பயன் என்ன அப்படிங்கறது நம்ம பயந்த பிரபஞ்சம் அர்த்தத்துல வரும். அப்ப வந்து அது என்ன மனசு போய் கவ முடியாது. இப்போ செய்யக்கூடிய செயலுக்கான கருவி, அது செய்யக்கூடிய செயலுக்கான இடம், இந்த களம் ஆகிய எல்லாம் ஆகி அதனுடைய பயனும் ஆகி இது எல்லாமே ஆகி அந்த பயன் துய்ப்பானுமாய் அந்த பயனை துய்ப்பவன் அவன் தான் என்று ஆய் சீலமும் நல்லொழுக்கமும் அவை தரும் திருவுமாய் அதனால் விளையக்கூடிய நற்பலன்களுமாக உள்ளவன் அவன். ஆலமும் வித்தும் ஒத்து அடங்கும் ஆண்மையான். ஆல மரத்துல ஒரு ஆல மரத்துல அதனுடைய வித்து இருக்கிறது. ஒவ்வொரு வித்துக்குள்ளேயும் ஒரு ஆலமரம் இருக்கு. ஒரு மரத்துல ஒரு வித்துல 1,00,000 வித்து இருந்ததுன்னா 1,00,000 ஆலமரம் இருக்கு. 1,00,000 ஆலமரங்கள் அதுக்குள்ள உறங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விதைக்குள்ள இருக்கிறது விஸ்வரூபம்னு கவிஞர் மதிவண்ணன் எழுதினார். அந்த மாதிரி மரமெல்லாம் விதை எடுத்த விஸ்வரூபம் தான். ஒடுங்கி கிடப்பதும் அதுவே, விசுவாக விரிந்து கிடப்பதும் அதுவே. ஆழமும் வித்தும் ஒத்து அடங்கும் ஆண்மையா, விரியும் ஆண்மையான்னு சொல்லியிருக்காங்க. அடங்கும் ஆண்மையா கடைப்பால்ங்கிற வார்த்தை கடைசியிலே கடைப்பால். ரெண்டு விஷயம் பாருங்க, அபாரமான பாட்டு. முதல்ல இது நம்மாழ்வார் வாசம். கர்மமும் கர்ம பலனும் ஆகிய காரணம் தன்னை திருமணி வண்ணனை செங்கன் மாலினை தேவபிரானை பாட்டு. அதுதான் நீங்க சொல்ல வரேன். காஸ்மிக் இது கிடையாது. கர்மமும் கர்ம பலனும் ஆகிய காரணம், அதுல இருந்து அந்த வரியை எடுத்துருப்பாரு கம்பர். நம்மாழ்வார்ல தோய்ந்தவர் இல்லையா. அப்புறம் அந்த ஆலமர் வித்து, அது 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 எல்லாமே அந்த எல்லா சிந்தனையுமே இதுல இருந்து வருது. சாந்தோக்கிய உபனிஷத் அந்த ஸ்வேதகேது எபிசோட் இருக்கு இல்லையா, ஸ்வேதகேது அந்த இங்கே வா மகனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையை எடுத்துட்டு வா, அதை உடை, அது என்ன இருக்கு, இன்னும் நிறைய விதை, அதை உடை, அதுக்குள்ள என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. இந்த ஆலமரம் பின்ன எங்க இருந்து வந்தது, இதுக்குள்ளதான் அது இருக்கு, ஆனா அது கண்ணுக்கு தெரியல அப்படின்னு. இது கண்ணுக்கு தெரியல, அது நீயே அப்படின்னு சொல்றாங்க. தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு. தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் அதுல தான் வருது. அந்த ஆலமர் வித்து ஆலமர் வித்தும் ஆலமும் வித்தும் ஒத்து அடங்கும் ஆண்மையா. அடங்கும் ஆண்மையா. உப்பு பரசிய வெள்ளம் போட்டிருக்கீங்க. அந்த பரசிய வெள்ளம்லாம் இந்த எடுத்து பரசிய வெள்ளத்துல இது அத்தனையும் இருக்கு. அபாரமா இருக்கும். எங்கு முலான் யாவும் பலான் யாவும் அறிவரிஷனே இல்லையே, இவர்தான் பேசிட்டு இருக்காரு முழுக்க. இல்ல இது இல்ல, நான் சொல்ற சாந்தோக்கிய உபனிஷத்துல அந்த அத்தியாயம் முழுக்க நான் மொழிபெயர்த்திருக்கேன். தமிழ் ஹிந்துல வந்திருக்காது. சாந்தோக்கிய உபனிஷத் நீயே அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி அந்த உப்பு தண்ணி எடுத்து இதுல கரைக்க சொல்லுவாரு. ஒரு 2-3 விஷயங்கள் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில இதுவே இந்த ஆத்மா அழியாதது, அது நீயே அப்படின்னு, அது நீயே ஸ்வேதகேது, தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்ட்டு ரொம்ப அபாரமான பகுதி. உள்ளுர உணர்ந்த ஓசையோ தெள்வெளி யாழடை தெரியும் செய்கையின் உள்ளுடன் புறத்துடன் ஒன்றும் நன்னான்
தள்ளர் வரைகளும் அருளும் தன்மையான். உள்ளுற உணர்வு இனிது உணர்ந்த ஓசை ஓர் தெள்விழி யாரிடை தெரியும் செய்கையும் உள்ளுடன் புறத்துடன் ஒன்றும் நன்னல் தள்ளாரும் மறைகளும் மருளும் தன்மையான். வீணை நரம்புக்குள்ள அதன் இசையானது பொதிந்து கிடக்குது. ஒவ்வொரு வீணை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள இசையானது பொதிந்து கிடக்கிறது. அதை விடுதலை செய்தன மானிட விரல்கள் அப்படின்னு ஏதோ ஒரு காலத்துல உள்ளுற உணர்வு இனிது உணர்ந்த ஓசை ஓர் தெள்விழி யாழிடை தெரியும் செய்கையும் உள்ளுடன். யாழுக்குள்ள இருக்கக்கூடிய இசையானது மறைந்திருக்கிறது. அது ஒரு செய்கையாக வெளிப்படுகிறது. அப்படி அவன் வந்து யாழுக்குள்ள இசை உறைந்திருப்பது போல ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் அவன் உறைந்திருக்கிறான். புறத்திலே இசையை போல வெளிப்படுகின்றான். ஒன்றும் நன்னல்ல. ஆனால் நாம செய்யக்கூடிய நன்மை தீமைகள் அவனைப்பட்டது. செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றிலும் அவன் இருக்கிறான் என்றால் செய்கின்ற செயலின் நன்மை தீமைகளானது அவனை பண்றது. எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் தூண்டி நடத்துகிறது. எலக்ட்ரிசிட்டியை எதுவும் பாதிக்கிறது. சுத்தி அதுக்குள்ளதான் போனோம். எக்ஸாம்பிள்னு பார்த்தா உள்ளுடன் புறத்துடன் ஒன்றும் நன்னலன் தள்ளாது மறைகளும் மருளும் தன்மையா. வேதங்களே மயங்கக்கூடிய தன்மையை உடையும். வேதங்களே இதுதான் என்று தெளிவாக சுட்டி காட்ட முடியாத அளவுக்கு வேதங்களை சுட்டி காட்ட முடியாத அளவுக்கு. முதல் வரி மட்டும் திரும்ப உள்ளுற உணர்வு இனிது உணர்ந்த ஓசையோ தெள்வெளி யாழிடை தெரியும் தெள்வெளி யாழிடை தெரியும் செய்கைன்னா புரியுது. முதல் இசைக்கு இடமாகிய யாழின் இடையிலே வெளிப்படும் காரியத்தை போல. அதாவது முந்தின வரி அது வேற அர்த்தம் இருக்கு. அதாவது உள்ளுற உணர்வு இனிதுணர்ந்த ஓசை. நம்ம உள்ளத்துல நம்முடைய உணர்வினால இனிது என்று உணர்ந்த ஒரு ஓசை எப்படி வந்து அந்த யாழ்ல இருந்து வெளிப்படுது. அது யாழ்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஓசைய நம்முடைய உணர்வு வந்து உள்ளூர அது இனிய ஓசை என்று உணருது. அதனால அப்ப வந்து ஒரே பொருள் இதுலயும் அதுலயும் இருந்தா தான் அது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி. வீணை நரம்பினில் சிக்கிய இசையை விடுதலை செய்தான் மானிட வீரர்கள் அப்படின்னு சொன்னேன். உள்ளுடன் புறத்துடன் எல்லாத்துக்கும் அவன் இது ரெண்டையும் கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இருந்தா தான் அந்த ஓசையை வந்து இந்த இது உள்ள உணர முடியும். இது இந்த உதாரணம் வந்து பிரகதாரண்ய உபனிஷத்துல வருது. யாக்ஞவல்கியருக்கும் கார்கிக்கும் நடக்கிற சம்வாதத்துல அந்த வீணையினுடைய தந்தியிலிருந்து வெளிப்படுற ஒவ்வொரு ஓசை ஒவ்வொரு விதமா இருக்கு. ஆனா அதனுடைய பேஸ் டோன்றது ஒரே மாதிரி தான் இருக்கு. சங்குல இருந்து ஒவ்வொரு சங்கினுடைய ஓசை ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஆனா அவனுடைய மனசு அதை வந்து உணர்றது. 3-4 உதாரணம் இருக்கு. துந்துபியில இருந்து வெளிப்படுற ஓசை ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அது அந்த உபநிஷத ஞானம் எப்படியோ பல கைகள் தாண்டி கம்பனுக்கு வந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. கம்பனுடைய கல்வியில் பெரியவன் கம்பன் அப்படின்னு தான் பேரே தவிர கவியில் பெரியவன் கம்பன் அந்த தத்துவ ஞானம் வந்து ஏறக்குறைய இது வந்து எல்லா மொழிகளிலும் உள்ள எல்லா இதுலயும் அது உபமானம் கூட பாருங்க. இந்த ஆலமர் வித்துன்றது இருக்குல்ல, அது உபனிஷத காலத்துல இருந்து அதே உதாரணம் வந்து. இப்ப இன்னொரு உதாரணம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, பொன்னில் பெரிதாகிய பொற்கள் அணேன்னு. அதே கருத்தை கபீர்தாஸ் சொல்றாரு அவருடைய ஹிந்தி தோகால. பொன்னில் பெரிதாகிய பாடகம் போனோன்றோ சிவாக்கிய பாட்டு இருக்கு. ஓம் எனும் ஓர் எழுத்து அதனின் உள்உயிர் ஆம் அவன் அறிவினிக்கு அறிவும் ஆயினான் காம மூ உலகம் தழுவை சார்தலால்
தூமமும் கனலும் போல் தொடர்ந்த தோற்றத்தான். ஓம் எனும் ஓர் எழுத்து அதனின் உள் உயிர் ஆம் அவன் அறிவினுக்கு அறிவு தாம மூவுலகமும் தழுவி சார்தலால் தூமமும் கனலும் போல் தொடர்ந்த தோற்றத்தான் அப்படிங்கிற. ஓம் எனும் ஓர் எழுத்து, ஓம் என்கிற ஒரு எழுத்து, அந்த எழுத்தே வந்து பிரம்மத்தினுடைய வடிவம் அப்படின்னா ஓம் இத்யேகாட்சரம் பிரம்ம ஓம் எனும் ஓர் எழுத்து அதுவே பிரம்மஸ்வரூபம். அதனின் உள் உயிர் ஆம் அவன். அந்த எழுத்து சொல்லக்கூடியதனுடைய உள் உயிர் யாரு அப்படின்னா திருமால். திருமால் தான் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிற. உள்ளுயிர் ஆமவன் அறிவினுக்கு அறிவும் ஆயினான், அறிவுக்கும் அறிவாக திகழ்பவன் அவன். அறிவுக்கு அறிவு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு லேயர்டு மெட்டா கான்செப்ட். எல்லாவற்றையும் அறியக்கூடியது அறிவு. ஓகே, அந்த அறிவு எதனால் அறியப்படுகிறது? அதாவது கேனோபனிஷத்துல வர ஒரு கான்செப்ட். அது கண் வந்து எல்லாத்தையும் பார்க்குது, ஆனால் கண்ணுக்கு கண்ணாக இருப்பது எது? செவி எல்லாத்தையும் கேட்குது, செவியாக இருப்பது எது? இப்படியே அவன் எடுத்துட்டே போயிட்டு அறிவின் அறிவாக இருப்பது எது? அதை நம்மால உணர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டே போவான். அதான் அறிவினுக்கு அறிவும் ஆயினான். தாம மூ உலகமும் தழுவி சார்தலால் அவன் வந்து இந்த மூ உலகங்களையும் எங்கெங்கும் பரவி இருப்பதனால தூமமும் புகையும் போல் தொடர்ந்த தோற்றத்தான். தூமமும் கனலும் தூமம்னா புகை, கனல்னா நெருப்பு தீயும் போல, நெருப்பையும் புகையும் போல ஒன்றை ஒன்று அதாவது நெருப்பு புகை இருக்குன்னா நெருப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால பிரபஞ்சத்தை உன்னால காண முடியறதுன்னா அது எதனாலன்னா கடவுள் இருக்கிறார், அதனாலதான் பிரபஞ்சம் இருக்கு. தூமமும் கனலும் போல் தொடர்ந்த தோற்றத்தான். புகை வந்து எல்லா இடத்துலயும் மண்டி இருக்குன்னு அவனால நெருப்பை பார்க்கவே முடியாது, புகையை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா நெருப்பு இல்லாம புகை வந்திருக்குமா? வந்திருக்காது. நாத்திக விவாதம் மாதிரி போயிட்டு ஹிரண்யனுக்கும் இவனுக்கும் உள்ள ஒரு விவாதம் இல்ல, அதுவே தானே ஆத்திக நாத்திக விவாதம் தானே.